நான் தான் இல்லன்னு அல்லாஹ் காட்டுறேன், வேற ஒண்ணு கிடையாது. அவன் நினைத்திருந்தால் தன்னுடைய தூதர் மீது தூசி படாமல் காப்பாற்றி இருக்க முடியும். அவனுக்கு ஏறுவது செஞ்சானாம இல்ல. ஏன்னு கேட்டா நீங்க அல்லாஹ் நினைச்சிடக்கூடாது. அவர் மனிதர் தான், என்னுடைய தூதராக இருக்கலாம். அவர் மனிதர் தான். உங்களை அடிச்சால் எப்படி ரத்தம் வருமோ அப்படித்தான் அவர் அடிச்சாலும் வரும். நீங்க எப்படி ஒரு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கேள்விக்கு ஆளாவீர்களோ அப்படித்தான் அவர் கேள்விக்கு ஆளாவாரு என்று காட்டுவதற்குத்தான் தன்னுடைய தூதரையே அடிவாங்க வைத்தான். தாய்குல மட்டுமா? உஹது போர் உங்களுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இரண்டாவது மிகப்பெரிய போர் உஹது போர். இந்த உஹது யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் தாக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு தாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், முகத்தில் இந்த இரும்பு சங்கிலி போட்டிருப்பார்கள். போருக்கு போகும் அந்த காலத்தில் இரும்பு தொப்பி, இரும்புல சங்கிலி மாதிரி போட்டிருப்பாங்க. வாள் வெட்டுன்னு செஞ்சோம்னா அது தடுத்துக்கணும், அதுக்காக வேண்டி. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போட்டுக்கொண்டுதான் களத்தில் நின்றாங்க. அப்ப வெட்டின வெட்டு அந்த சங்கிலியும் உடைந்து, அந்த சங்கிலிகள் இரும்பு சங்கிலி உடைந்து அது உள்ள நுழைந்து அப்படி வாய் ரெண்டா பிறந்து விட்டது. இவ்வளவு கடுமையான வேதனை. எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் சொல்றாங்க, நபியுடைய முகத்தில் ரத்தம் சாயம் பூசிவிட்டார்களே, இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று கோபப்பட்டு சொல்றாங்க. அவ்வளவு வேதனையில மூச்சையாகி விழுந்துடுறாங்க. மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி பரவுது. பாத்துக்கிறீங்களேன், அந்த அடி எவ்வளவு பெரிய அடியா இருந்துச்சுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று மக்கள் மத்தியிலே செய்தி பரவி நபி தோழர்கள் எல்லாம் ஓட்ட முடிச்சிட்டாங்க. அவ்வளவு கடுமையான வேதனையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை நான் இறை தூதரு, என்னை போய் நீங்க அடிச்சுட்டாங்களே உருப்படுவாங்களா என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, இறை தூதருடைய முகத்தில் இரத்தச்சாயம் பூசியவர்கள் கை போய் எப்படி வெற்றி பெறுவார்கள் சொன்னாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்ணா தெரியுமா? கட்டும் கோபத்தோட ஒரு வசனத்தை இறக்குறான். அந்த நேரத்தில் அடி தாங்க முடியாம, வேதனை தாங்க முடியாம ஒரு சொன்ன ஒரு சாதாரண ஒரு வார்த்தைக்காக வேண்டி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், முஹம்மதே, அதிகாரத்தில் உமக்கு பங்கு இல்லை. அது என்ன, உங்களை அடிச்சா வெற்றி பெற மாட்டானவன்? அப்ப வெற்றி எல்லாம் நீங்க தான் கொடுக்குறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களை அடிச்சதுனால அவன் எப்படி வெற்றி பெற மாட்டான்னு கேட்கறீங்களா? அப்ப என்ன விஷயம் இல்ல? வெற்றியை நீங்க கொடுக்குற மாதிரியும் தோல்வியை நீங்க கொடுக்குற மாதிரியும் ஆகுது கிடையாது. அதிகாரத்தில் உனக்கு நான் பங்கு தரல, மெசேஜ் சொல்லிட்டு வர சொல்லுங்க, அவ்வளவுதான். நான் சொன்ன செய்தியை மக்கள்கிட்ட சொல்லணுமே தவிர என்னமோ அதிகாரம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. குர்ஆன்ல இருக்கிற வசனம் இது கதை இல்ல. குர்ஆன்ல இருக்கிற லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு பங்கு இல்லை. அதிகாரத்தில் யாருக்கு வெற்றி கொடுப்பது, யாருக்கு தோல்வி கொடுப்பது, இதெல்லாம் ஏன் வேலைன்னு நபிகள் நாயகத்தினுடைய இந்த கதியை எதுன்னு சொன்னா, அப்துல் கார்ஜினால என்னங்கிற ஏமாத்திரம், ஷாஹுல் அமீது பாதுஷாக்கெல்லாம் ஏமாத்திரம் பாருங்க. நபிகள் நாயகத்துக்கு இந்த நிலை என்று சொன்னால், நீங்கள் கூப்பிடக்கூடிய அஜ்மீர் ஹாஜா பந்தே நவாஸ் என்ன, ஏர்வாடி இப்ராஹிம் வலியுல்லாஹ் என்ன யோசிச்சு பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அந்த மக்காவில் இருந்து பிரச்சாரம் செய்கிறார்கள். அபூ தாலிப் பெரிய தகப்பனார், எடுத்து வளர்த்தவர், பல வகையில உறுதுணையா இருந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கலையே தவிர எல்லா வகையிலும் நபிகள் நாயகத்துக்கு சப்போர்ட்டா இருந்தவர், எடுத்து வளர்த்து ஆளாக்குறது அவர் தான், வியாபாரத்தை கத்துக் கொடுத்தவர், கல்யாணம் பண்ணி வச்சவர். அவருடைய மரண வேலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவருக்கு சொல்றாங்க, பெரிய தந்தையே, நீங்கள் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்காக இறைவன் நான் பரிந்து பேசுறேன், ஏற்றுக்காட்டி முடியாது, ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒரு கடவுள் கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை வச்சு நான் உங்கள்கிட்ட அல்லாஹ்விடத்தை நான் பேசுகிறேன், பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? முடியாது, நான் ஒரு கொள்கை, அதுதான் வேற விஷயம், எங்க அப்பா அம்மாட்ட எந்த கொள்கையில போனாங்களோ அதுலயே நான் மூத்தாவுறேன்னு போயிட்டார். போன உடனே நபிகள் நாயகம் அப்படி கவலை, எந்த அளவு கவலை, நம்ம யார் யாரெல்லாம் நம்ம சொல்ல கேட்டு நேர்வழிக்கு வர்றாங்க, நம்ம மேல அன்பு உள்ள ஒருத்தர், நமக்கு சப்போர்ட்டா இருந்த ஒருத்தர், நம்மளை வளர்த்து ஆளாக்குனவர், நம்ம கொள்கை ஏத்துக்கிறாம போயிட்டாரு, நரகவாசியா போயிட்டாரு, அல்லாஹ்விடத்துல பாவியா போயிட்டாருன்னு சொல்லி அழுது கவலைப்படுறாங்க. உடனே அல்லாஹ் கேட்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. முஹம்மதே, நீ விரும்பியவருக்கெல்லாம் உன்னால் நேர்வழி காட்ட முடியாது. இப்ப நீங்க நினைச்ச நேர்வழி காட்டுவீங்களோ? அல்லாஹ் கேட்கிறான்,
நீங்க யாரையெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நல்ல வழி கொண்டு வந்துருவீங்களோ அந்த சொல்ற வேலை மட்டும் தான் வேலை. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மையஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் தான் நேர்வழி காட்டுறான், நான் காட்டுறேன். நீ பாட்டுக்கு சொல்ல வேண்டியதுதான். நீ சொல்லி உங்க பெரிய பாப்பா கூட உள்ளத்துல சேர்த்து வைக்க முடியாம நான் ஆக்குவேன். நான் நினைத்தால் உன்னுடைய பரம எதிரியான உமருக்கு கூட சேர்த்து வைப்பேன். உமர் யாரு? உன்னா நம்பர் எதிரி. அன்னைக்கு உமருக்கு சேர்த்து வச்ச அல்லாஹ் அபூ தாலிபுக்கு சேர்த்து வைக்கல. பெரிய தகப்பனார் வரல, யாரோ ஒரு எழுத்துக்கிட்டு இருந்த உன்னா நம்பர் எதிரி வந்துட்டாரு. அதான் அர்த்தம். இன்னக்கலா தகுதி மன்ன ஆபத்த, நீ நாடியவர்களுக்கு உம்மால் நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மையஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான் என்று திருமறை குர்ஆன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நேர்வழி காட்டக்கூடிய அதிகாரம் கூட நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கலன்னா எப்படி மகான் கொடுப்பாரு, எப்படி பெரியார் கொடுப்பாரு? நீங்க பையத்து பண்றீங்க, சேக வந்துட்டாரு, முரீது கொடுக்க வர்றாராம். சேகன் செய்யறாரு, முரீது கொடுக்க வர்றாருன்னு சொல்லிவிட்டு ஆம்பளையும் பொம்பளையும் போய் காலில் விழுந்து காணிக்கை செலுத்தி பையத்து தீச்சி வாங்கிட்டு வர்றீங்களே, அவர் உள்ளத்தை பண்படுத்திடுவாரா? அவர் உங்க உள்ளத்துல உள்ள கசடெல்லாம் நீக்கிடுவாரா? அப்படி அதிகாரம் இருந்தால் நபிகள் நாயகத்துக்கு எல்லாம் கொடுத்திருப்பானுங்க. யாரையெல்லாம் பார்த்து சொன்னாங்களோ அவங்க எல்லாம் நல்வழிக்கு வந்திருப்பாங்களே, வரல. இதுதான் யதார்த்தமான நிலைமை. அப்ப நபிமார்களையே சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் எல்லா நிலையிலும் மனிதராக இருந்துட்டு போனாங்களே தவிர அவங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியலன்னா நீ எப்படி மத்தால போய் கேட்கறது? இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகத்தை விட்டுருவோம், அதுக்கு முந்தி வந்த மத்த நபிமார்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் என்னமோ அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தானா? நபிமார்களே வரலாறு எல்லாம் குர்ஆன்ல சொல்றாங்க, அவர்களுக்கு எல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை பங்கு வச்சு கொடுத்தானா? குர்ஆனை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இறை தூதர்களையே ரொம்ப உயர்ந்த நிலையில் வைத்து பேசப்படக்கூடிய இறை தூதர் இப்ராஹிம் நபி தான். இறை தூதர்களையே குர்ஆனை புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் நபி கொடுத்த ஒரு அந்தஸ்தை யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்தான் தெரியுமா? இத்தகலல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பராக ஃப்ரெண்டாக்கிட்டான். மனுஷன் அல்லாஹ் ஃப்ரெண்டாக முடியுமா? மனுஷனுக்கு மனுஷன் தான் நண்பனாக முடியும், மனுஷனுக்கு அல்லாஹ் நண்பனாக முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால் வாஸ்தவம் தான், ஆனா இப்ராஹிம் மட்டும் மனுஷன் எனக்கு நண்பன். இத்தகலல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம உற்ற நண்பர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவ்வளவு பெரிய நெருக்கம். எந்த அளவுக்கு நெருக்கம் என்று பார்த்தால் இப்ப ஹஜ்ஜிக்கு போயிட்டு எல்லாம் வர்றாங்க, அந்த ஹஜ்ஜி கிரிய பூரா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதான். இப்ராஹிம் நபிக்கு எப்படிப்பட்ட அருள் புரியுதான்னு சொன்னா, அந்த காபா அவர் தான் ரெண்டாவது கட்டினாரு. அவரு போய் கல்ல விட்டு எரிஞ்சதுனால, சைத்தானுக்கு எரிஞ்சதுனாலதான் நம்மளும் அந்த இடத்துல சைத்தானை பார்க்காட்டாலும் செய்யறோம், கல்ல விட்டு எரியணும். அவருடைய மகனுக்காக வேண்டி உற்பத்தி ஆக்கின அந்த சம்சம் நீரைத்தான் நம்ம ஒரு புனிதமா நினைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய மனைவி சபா மருவாங்கிற மலைக்கு மத்தியில ஓடின காரணத்தினாலதான் கன்னிக்காவுக்கு ஓடினாங்க. சபா மலையிலிருந்து மருவா மலை வரைக்கும் ஓடுறாங்க. மருவாவில இருந்து சபா, சபாவில இருந்து மருவா. எதுக்கு? மகனை கொண்டு விட்டுட்டு போயிட்டாரு, மகன் தாகத்துல தவிக்குது, ஏதாவது பிரயாண கூட்டம் போகுதான்னு அம்மா ஓடுறாங்க. நம்ம உடச்சு விட்டான்ல, அந்த அம்மா ஓடுனதுக்காக வேண்டி நீனு ஓடு. எவ்வளவு அந்தஸ்து வச்சிருக்கான்னு பாருங்க. இப்ராஹிம் நபிக்கு, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு எவ்வளவு பெரிய தர்ஜா. அங்க உள்ள ஒவ்வொரு காரியமும், மினாவுக்கு போறீங்க, முஸ்தலிஃபாவுக்கு போறீங்க, அரபாவுக்கு போறீங்க, அடுத்து போறீங்க, எல்லாம் யாருடைய வாழ்க்கை? இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றையும் நம்ம மேல அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கிறான்னு கேட்டா எவ்வளவு பெரிய தர்ஜா இருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய தொழுகை அத்தஹியாத்தில் ஓதுறீங்க, என்ன ஓதுறீங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம். இறைவா, இப்ராஹீமுக்கு அருள் புரிந்தது மாதிரி, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது மாதிரி எங்க நபிக்கு அருள் புரிவாயான்னு கேட்கிறீங்க. இப்ராஹிம் நபிக்கு செஞ்ச அருள் வந்து நபிகள் நாயகத்தை செஞ்சது கூட. அதனால ரசூல் அப்படி கேட்க சொல்றாங்க. எப்படி கேட்க சொல்றாங்க? இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் செய்தது போல எங்கள் முகமது நபிக்கு அருள் புரிவாயாக ஒவ்வொரு தொகையிலையும் கேட்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனுஷனுக்கு, அந்த மகானுக்கு எவ்வளவு பெரிய தர்ஜா அல்லாஹ் கொடுத்திருக்கான், எவ்வளவு பெரிய அருள் புரிஞ்சிருக்கான். அந்த இப்ராஹிம் நபியுடைய வரலாறு கொஞ்சம் புரட்டுங்கள். அவருக்கு பங்கு வச்சு கொடுத்தானா அல்லாஹ்? தன்னுடைய அதிகாரத்தை யாருக்காவது பங்கு வச்சு கொடுத்தா நண்பருக்கு தனக்கு கொடுப்போம், ரொம்ப நெருக்கமான உறவினருக்கு தனக்கு கொடுப்போம். நபிகள் அல்லாஹ் வந்து தன்னுடைய அதிகாரத்தை, ஏதாவது ஒரு அதிகாரத்தை ஒரு இறை தூதருக்கு பங்கு வச்சு கொடுக்கிறதா இருந்தா இப்ராஹிம்